திரு கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். பிற்காலத்தில் வடபுலத்து சரித்திர மகாபுருஷனாக விளங்கப் போகும் மாவீர திலகம் இரண்டாம் புலிகேசி. அவனது ஒரு கண்ணில் ராஜதந்திரமும் மறு கண்ணில் வீர பிரதாபங்களும் ஒளிவிடுகின்றன. இடைவெளி விட்டு இருந்த ஒரு ஓரமாக கோணன் விஸ்வரூபன் பின்னங்கையை கட்டியவாறு பெருத்த ஆலோசனையில் மூழ்கி அவன் உலவிக் கொண்டிருக்கின்றான். மலைகளைச் சுற்றிலும் சாளுக்கிய வீரர்கள் கண்களில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு காவல் புரிகின்றார்கள். விஸ்வரூபனின் கண்களிலோ சினத்தின் செஞ்சுடர். புலிகேசி, நீ எனது அண்ணன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இந்த பரந்த நாவலந்தீவில் இமய முதல் குமரி வரையிலும் ஒரு மகத்தான சாம்ராட்டாக்க வேண்டும் என்று நான் முயன்று கொண்டு வருகிற பொழுது இப்படி என்னையும் கலக்காமல் 2 மாபெரும் பிழைகளை நீ செய்து விட்டாயே. 2 ஆண்டு காலமாக நான் உயிரை கையில் பற்றி கொண்டு பல்லவ பாம்புகளுடன் பழகி வருகின்றேன். நான் புற்றிலிருந்து சுவாசிக்கின்றேன். நீ பூரண சுதந்திரமாக சுவாசிக்கின்றாய். அதனால்தான் இப்படி செய்திருக்கிறாய். விஸ்வரூபம் மலையளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறது. அவன் வேறு யாருமல்ல, புலிகேசியின் உடன் பிறந்த தம்பி குப்ஜ விஷ்ணுவர்தனன் தான். ஏதோ இயற்கையின் சதியால் அவன் கூணனாக பிறந்ததால்தான் இயற்கையே சதியால் மாற்றக்கூடிய சர்வ வல்லமைகளை அவன் தனது கூன் விழுந்த முதுகில் சுமந்து கொண்டிருக்கின்றான். புலிகேசி தனது கூர்மையான மீசையை நீவி விட்டு கொண்டே மறுமொழி கூறினான். தம்பி விஷ்ணுவர்தனா, நேற்றிரவு நீ வருகிறேன் என்று கூறி வராமல் போனதன் விளைவுதான் இது. சுவர்ணமுகியை கொலை செய்ததோடு விட்டு இருக்கலாம். நகரத்தில் ஒரு பரபரப்பை உண்டு பண்ண நான் தான் காஞ்சியில் வீதியில் போட்டு விட்டு வரச் சொன்னேன். அது எவ்வளவு பெரிய குழப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தெரியுமா? நாளை அரங்கேற்றமே இதனால் தடைப்பட்டு விடும் போலிருக்கிறதே. இதை கேள்விப்பட்டுத்தான் மாலை ஓவியக்கூடம் நோக்கி சென்ற மகேந்திரவர்மனை வெளியில் கொண்டு வர முயன்று கட்டி இழுத்து வர ஏற்பாடு செய்தேன். இந்த குழப்பம் வேறு ஏற்பட்டு விட்டதால் நாளை அரங்கேற்றம் நடக்குமா என்றே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவசரம் என்ன? நாளை வரை பொறுத்து பார்ப்பதற்கென்ன? எனது 2 ஆண்டு உழைப்பை 2 நாட்களில் பாழாக்கி விட்டாய் நீ. கூனை வளைத்து நிமிர்த்தி நோக்கிய விஷ்ணுவர்தனான விஸ்வரூபனின் கண்களில் கோப அக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது. இடது கையின் ஆள்காட்டி விரலால் தன் தடித்த கீழுதட்டை உரசிக்கொண்டே தலையை குனிந்து கொண்டான் புலிகேசி. ஏறத்தாழ 30 வயதை நிரம்பிய புலிகேசியின் தோற்றம் சாளுக்கியர்க்கே உரிய சண்டமாருதம் தவழும் இரும்பு கன்று போல் காட்சி தந்தது. கண்களில் எதையும் சாதிக்கும் அக்னி பிழம்பு. அண்ணனின் தலையை கண்டு பொறாத விஷ்ணுவர்தன் சற்றே மனமிறங்கி, அண்ணா, நாம் எப்படி இருக்க வேண்டியவர்கள்? நம் சிற்றப்பா எப்படி ஆக்கிவிட்டார்? இவற்றையெல்லாம் நான் மனதில் கொண்டு உன்னை ஒரு பெரிய சாம்ராஜ்யதிதியாக்க என் உயிரையும் கொடுக்க சித்தமாய் இருக்கின்றேன். இந்த கூடனுக்கு என்றைக்குமே அரசாள்கின்ற ஆசை இல்லை. நமது தந்தையாரின் கீர்த்திவர்மன் என்ற பெயருக்கேற்ப நம்முடைய கீர்த்தி உலகம் முழுவதும் ஜெயப்பதாகையை நிறுவ இந்த காஞ்சியோடு போராட முயன்று வருகிறோம். சாதாரணமாக இருந்த பல்லவர்கள் இன்று அசாதாரணமான நிலைக்கு வந்துவிட்டார்கள். முதலில் பல்லவர்களை ஒழிப்போம், பிறகு ஏனைய வல்லவர்களை சந்திப்போம். போகட்டும், எங்கே ஜெயதேவன்? அவன் பேசி வந்த பாணியும் இறுதியில் எழுப்பிய கேள்வியின் கம்பீரமும் அவனை ஒரு சாளுக்கிய சாணக்கியனாக மெய்ப்பித்தன. சில கணங்களுக்குள் ஒரு மறைவான பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த ஜெயதேவனை அழைத்து வருகிறார்கள். ஆ என்று வியந்து நோக்குகிறான் விஷ்ணுவர்தன். விஸ்வரூபன் அப்படியே செதுக்கி வைத்த சிலை போல பல்லவ இளவரசன் மகேந்திரவர்மனை உரித்து வைத்தது போல வாதாபியின் அமலப்பிரபா நதிக்கரையில் கண்டுபிடித்த ஜெயதேவனாயிவன். ஒல்லியாக இருந்தவளை அதே பருமனுக்கு கொண்டு வந்த அண்ணன் புலிகேசிக்கு மனத்துக்குள் பாராட்டிக் கொள்ளுகின்றான் விஷ்ணுவர்தன். அவளது நெஞ்சில் பழைய நினைவுகள். 2 ஆண்டுகளுக்கு முன் அமலப்பிரபா நதிக்கரையில் புகழ்பெற்ற வாதாபி தலைநகராக கொண்ட சாளுக்கிய சாம்ராஜ்யம் 1ஆம் புலிகேசியால் பொன்னாபிஷேகம் கண்டு அவரது புதல்வர் 1ஆம் கீர்த்திவர்மரால் வைர திலகம் அணிந்து ஒளி வீசியது. கிபி 598 கீர்த்திவர்மனின் கீர்த்தி வானக்கீர்த்தி ஆன பொழுது அரசுரிமைக்கு யார் என்கின்ற அவசியமற்ற பூசல் அரண்மனையில் நெருப்பாக எழுந்து பலரையும் சுட்டது. பாட்டனார் பெயரை தனது பெயராக கொண்ட புலிகேசிதான் அரியணைக்கு உரியவர். இதுவே தர்மம். ஆனால் கீர்த்திவர்மனுடைய தம்பி மங்களீசன் போர்க்கொடி உயர்த்தினார். அண்ணன் கீர்த்திவர்மன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அடித்த அரியணை தனக்கே என்றும் அதன் பிறகே புலிகேசி ஆள வேண்டும் என்று கூறியதாக சண்ட பிரச்சண்டம் செய்தார். அதற்காக
தன் வசமாக பல அரசு தலைவர்களையும் இணைத்து கொண்டிருந்தார். சிந்தித்தான் சாளுக்கிய சாணக்கியனான கோணன் விஷ்ணுவர்தனன். வீணாக பூசலை கிளறிவிட்டு பின்னால் ஒப்புக்கொண்டு சிற்றப்பனுடைய அதிருப்தியை சம்பாதிப்பதை விட விட்டு கொடுப்பதன் மூலம் பெருந்தன்மையும் பெருமதிப்பையும் நிறைவையும் பெற்றுவிடலாம் அல்லவா? அண்ணன் புலிகேசியை கலந்து சமாதானம் செய்யும் பாடு பெரும்பாடாக போய்விட்டது. ஒரு வகையாக புலிகேசியும் சம்மதித்தான். அண்ணனுடைய மகளின் பரந்த மனம் கண்டு ஆனந்தம் கொண்டான் சிற்றப்பன் மங்களீசன். அந்த நேரத்தில்தான் கோணன் விஷ்ணுவர்தனுடைய அறிமுகம் காஞ்சியை நோக்கி திரும்பியது. சிற்றப்பன் மங்களீசன் ஆளுகின்ற இந்த தருணத்தில் பிறவி பகைவர்களான பல்லவர்களை ஒடுக்கினால் என்ன, காஞ்சியை கைப்பற்றினால் என்ன, அதன் மூலம் தமிழகத்தையே கபளீகரம் செய்தால் என்ன? தமிழர்கள் மிக பெரும் பண்பாட்டினையும் நாகரிகத்தையும் கண்ட வீர புருஷர்களை ஒழிய கோட்டை விடுவதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே என்பதை அவன் கேள்விப்பட்டிருக்கின்றாரே. இல்லையென்றால் மலை ஜாதியினராகிய களப்பிரர் நுழைந்து அட்டகாசம் செய்துவிட முடியுமா? அவர்களுக்கு பின்னால் இந்த பல்லவர்கள் சதவாகன சாம்ராஜ்யத்து மண்டல தலைவர்களாக இருந்தவர்கள். அந்த ராஜ்யம் பலவீனப்பட்ட பொழுது அதையும் விழுங்கி பின்னர் கிருஷ்ணா நதியை தாண்டி சென்று மெல்ல மெல்ல காஞ்சியை, நகரேஷு காஞ்சியை, இமயம் முதல் குமரி வரை உள்ளிட்ட 7 அழகிய நகரங்களுக்குள் ஒன்றான காஞ்சியை கைப்பற்றி இருக்க முடியுமா? பாவம் தமிழர்கள். இவர்களையும் சாளுக்கியர்களாக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இந்த அரிய பொக்கிஷ எண்ணத்தை தனது அண்ணன் புலிகேசியுடன் கலந்து ஆலோசித்து முடிவில் சிற்றப்பன் மங்களீசனை கலந்த பொழுது ஓஹோவென்று பெரும் கூச்சலிட்டு மகிழ்ந்து பாராட்டினார் சாளுக்கிய மன்னர் மங்களீசன். புலிகேசி, எனது அண்ணனின் வீரதீர பிரதாபங்களை உரித்து கொண்டு பிறந்தவன் நீ என்பதை பலரும் அறிவர். ஆயினும் எனக்காக நீ அரியணையை விட்டு கொடுத்தது போல அடுத்து உனக்கே விட்டு கொடுப்பேன். இது காலஞ்சென்ற என் அண்ணன் கீர்த்திவர்மனின் மீது ஆணை. நீயும் தம்பி விஷ்ணுவர்தனனும் காஞ்சி வரை நமது எல்லையை பரவச் செய்வீர்களேயானால் முதலாவதாக மகிழக்கூடியவன் நான் தான். மங்களீசன் அப்போதே அந்த முயற்சிக்கு மங்கள வாழ்த்துக்களை கூறினார். அதன் பிறகு எத்தனை முயற்சிகள், ஒற்றர்கள் மூலம் காஞ்சிக்கோட்டை ரகசியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசிகள். ஒரு முறைக்கு இருமுறை கோணன் விஷ்ணுவர்தனனை காஞ்சிக்கு விஜயம் செய்து பல்லவ மன்னரையும் அவருடைய கலைமா செல்வன் மகேந்திரவர்மனையும் தொலைவில் இருந்து கவனித்து மனதை பிசைந்து பற்களை நரநரத்து, இந்த எடுபிடிகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்று பெருமூச்சு விட்டு ஒரு கணம் தனக்குள் ஒரு நினைவும், நாமும் எடுபிடிகளாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தாமே. வாகாட ராஜ்யத்து மண்டல தலைவர்களாக இருந்துதானே மெல்ல மெல்ல வாதாபியை கைப்பற்றினோம். இந்த மூல காரணத்தால் தான் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து விட்டு சாளுக்கியர்களுக்கு பல்லவர்களும் பல்லவர்களுக்கு சாளுக்கியர்களும் பகைவர்கள் ஆனார்களோ. ஒரு நாள் மாலை அமலப்பிரபா நதிக்கரையோரமாக புலிகேசியும் கூணன் விஷ்ணுவர்தனும் பலத்த ஆலோசனையுடன் நடந்து வந்து கொண்டிருந்தனர். மார்கழி மாதத்து பனிக்காற்று குளுமையாக வீசிக்கொண்டிருந்தது. தம்பி, பல்லவன் வல்லவன் மட்டுமல்ல, தமிழகத்தில் நல்லவனாகவும் இருந்து வருகிறான் என்று நீ சொல்ல கேட்கின்ற போது நானும் கூட ஒரு தடவை சென்று பார்த்துவிட்டு திரும்பலாம் போல தோன்றுகின்றது. 70 காத தொலைவில் நினைக்கிறது போதுதான். இடைமறித்தான் விஷ்ணுவர்தன். நான் 2 முறை இந்த கோணை போட்டுக்கொண்டு சென்று திரும்பியாகிவிட்டது. நீயா புலிகேசி அஞ்சுகின்றாய் அதற்கு? அதற்கு இல்லை, நீயும் 2 தடவை சென்று திரும்பினாய். நமது ஒற்றன் எத்தனை சாகசம் செய்தும் காஞ்சி கோட்டையின் மர்மங்கள் மட்டும் புரிபடவில்லை. பல்லவன் சிம்ம விஷ்ணு ஆட்சி செய்வதில் தேறிவிட்டான். அவன் தெரிவிட்டான் என்பது ஒப்புக்கொள்ள முடியாதது. அவன் பரம பாகவதன். வைஷ்ணவ பற்று கொண்டு மல்லை கடலோரத்தில் ஆதிவராக கோயில் எழுப்புவதிலும் திருப்பணிகள் செய்வதிலுமே பொழுதை போக்குகின்றான். எதிர்ப்பவர்கள் யாருமில்லை. சோழனும் கொடும்பாளூரானும் இவனது கைப்பாவைகள். களப்பிரர் கொடுமைக்கு பிறகு இப்போதுதான் பாண்டிய நாடு துளிர்த்திருக்கிறது. அவன் மேல் பகை கொள்ள காரணமே இல்லை. இப்பொழுது நாம் சலசலப்பு காட்டினால்தான் ஓரளவு யுத்த பயம் கொள்வான். மேலும் பல்லவனுக்கு வாய்த்த ஆமாத்தியர் பழையாறைய உத்தம தமிழ் பேரறையன் மகாமதி யூகி. அது மட்டுமில்லை, மகேந்திரவர்மனை நாம் அவ்வளவு எளிதாக எடை போட்டு விட முடியாது. அவன் சகலகலா வல்லவன். மகேந்திரவர்மன் சகலகலா வல்லவன். புலிகேசியின் பற்கள் வாள் கொண்டு துளக்குவது போல வஞ்சத்தினால் நரநரக்கின்றன. அந்த பழைய நினைவு
3 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணா நதிக்கரையில் இந்த மகேந்திரவர்மன் வளர்ந்து வருகின்ற போது ஏற்பட்ட போட்டி சத்ருமல்லன் என்கின்ற விருதுவை பெறுவதற்கான போட்டி. ஓ மகேந்திரவர்மனா, நீ என்னை சூழ்ச்சியால் வென்று சத்ருமல்லன் பட்டத்தை பெற்றுக்கொண்டாய். அன்று நான் உன்னிடம் போட்ட சபதம். புலிகேசி இவ்வாறு சிந்தித்து வரும்பொழுது, புலிகேசி புலிகேசி அதோ பார் என்று ஏதோ ஒரு அதிசயத்தை பார்த்து விட்டவன் போல துடித்து சுட்டு காட்டுகின்றான் கோணன் விஷ்ணுவர்தனன். அவன் காட்டிய திசையில் அமலப்பிரபா நதிக்கரை ஓரமாக 2 காதலர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் காணப்பட்டனர். அந்த காதலன் அப்படியே மகேந்திரவர்மனை உரித்து வைத்தாற்போல் காணப்பட்டான். ஆனால் கொஞ்சம் ஒல்லியான தேகம். புலிகேசியின் சிந்தனை சுழன்றது. தம்பி விஷ்ணுவர்தனா, அந்த பெண்ணழகன் மகேந்திரவர்மன் மாதிரி இருக்கின்றானே என்றான். மாதிரிதான். விஷ்ணுவர்தன் சிரிக்கிறான். நான் மட்டும் அவனை என்றுதான் நான் சொன்னேன். நீ சிரிக்கின்றாய். நான் சிந்திக்கின்றேன். இவனை வைத்து ஒரு நாடகமே நடத்தப் போகின்றேன் பார். உன் சிந்தனையை என் முதுகில் ஏற்று. புலிகேசி, உனக்கு முதுகு தாங்காது. போது புலிகேசி சிரித்து கொண்டான். இவனை நாம் அந்த பல்லவ மகேந்திர வீரமரனாக ஆக்கினால் பளிச் 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 ஒரு நொடியில் மின்னல்கள் மண்டைக்குள் ஒளிக்கீற்றாய் நுழைகின்றன. அந்த காஞ்சி யுவராஜனை அப்படியே இவன் மீது ஏற்றுகின்றோம். கல்வி, கலை, ஞானம், நடைமுறைகள், பேச்சு, குரல். சற்று ஒல்லியாக இருக்கிறான். சதையற்ற எவ்வளவு நேரம். இத்தனையும் ஏற்றுகிற போது இவன் மூலம் காஞ்சி கோட்டையின் ரகசியங்கள், யார் யார் உடந்தையாய் உள்ளவர்கள், படை மர்மங்கள், கோனுடைய மூளை தலைகீழாகச் சுழல்கின்றது. உலகம் பிரத்யட்சமாக சுழன்றால் அவனது மூளை அப்பிரதட்சணமாக சுழல்கிறது. புலிகேசி, அருமையான யோசனை. என்னுடன் வா. அந்த வாலிபனை தட்டி பார்ப்போம். ஓசை எப்படி கேட்கிறது என்பதை வைத்து அனுமானிப்போம். இருவரும் அந்த காதலர்கள் இருக்கும் இடம் செய்தி நடக்கின்றனர். அமலப்பிரபா நதிக்கரையை வாழ்த்தி கொள்ளுகின்றான் கோணன் விஷ்ணுவர்தனன். 2 ஆண்டு காலமாக போராடி உதயமாகாத ஒரு ராஜதந்திரம் எவ்வளவு எளிதில் மடியில் வந்து விழுந்திருக்கிறது. திரும்பி பார்க்கிறார்கள் அவர்கள். யார் இவர்கள்? அரசகுமார்களைப் போல காணப்படுகின்றார்களே. எழுந்து நின்று வணங்குகிறார்கள். யாரப்பா நீ? எப்படி தனிமையில், அதுவும் அழகிய இளம்பெண்ணுடன்? புலிகேசி கேட்டான். வாலிபனும் மிக்க மரியாதையுடன், தலைநகருக்கு பக்கத்தே இருக்கும் கிராமவாசிகள். இவள் என் முறைப்பெண். தலைநகரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் கூட்டி வந்தேன் என்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.